Hello everyone, welcome to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பழாப்பழம் பாயாசம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. பழாப்பழம்னாலே ஒரு இனிப்பும் இருக்கும். அதுல பாயாசம் செய்யும்போது ரொம்ப ருசியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் இங்க 400 கிராம் பழாப்பழத்தை அதுல உள்ள இருக்கிற கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். பழாப்பழத்தை நம்ம மிக்சியில அரைச்சி கூட சேர்க்கலாங்க. ஆனா இந்த மாதிரி சேர்க்கும் போது நமக்கு சாப்பிடும் போது வாயில வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. குண்டு குண்டான ஜவ்வரிசி, நார்மல் ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது 10 நிமிஷம் மிதமான சூட்டுல அப்படியே வச்சிருங்க, கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பாலை எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் துருவன தேங்காய் இல்லை அப்படின்னா பாதி மூடி தேங்காவை சேர்த்து இதை நம்ம 2 பால் எடுக்க போறோங்க. ஃபர்ஸ்ட் திக்கான ஃபர்ஸ்ட் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பால் எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜல்லடையில ஃபுல்லா பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் துணியில வடிகட்டி எடுத்துட்டு வர போறேன். நல்ல திக்கான பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இது 2வது பாலுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பால். இதை நம்ம கடைசியா தான் சேர்க்க போறோம். இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடுச்சு. இப்ப நாம இதுல எடுத்து வச்சிருந்த பலாப்பழத்தை இதுல சேர்த்துடலாங்க. பலாப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்க இதுல அரைச்சு சேர்க்கிறீங்கன்னா இந்த சமயத்துல அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இல்லைன்னா பாதி அரைச்சிட்டு பாதி இந்த மாதிரி நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு 10 நிமிஷம் இது லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. ஏன்னா 10 நிமிஷத்துல அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 200 கிராம் அளவுக்கு வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு பாகெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா இந்த வெல்லம் கரைஞ்சு வந்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம வெல்லத்தை கரைச்சி சேர்க்கும் போதுல அதுல தூசிலாம் இருந்தா அதை வடிகட்டிடணுங்க. பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இப்ப நம்ம பலாப்பழம் வெந்துருச்சான்னு பார்ப்போங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. கையில எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கணுங்க. பாருங்க நல்லா பலாப்பழம் வெந்துடுச்சு. இப்ப நாம இதுல நம்ம வடிகட்டி வச்சிருந்த வெள்ளை தண்ணியை இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 150 கிராமுக்கு மாத்திக்கோங்க. ஏன்னா பலாப்பழமே நல்லா ஸ்வீட்டா இருக்குன்றதுனால நீங்க 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா கூட கரெக்டா இருக்கும். வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடியை போட்டு மிதமான சூட்டுல 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அந்த வெல்லம் ஃபுல்லா பலாப்பழத்துல இறங்கி நல்லா திக்காகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா திக்காயி இருக்கும். இப்போ நம்ம இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா இதை கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டா திக்கா ஆகுங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 2வது தேங்காய் பாலை இதுல சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீயை மிதமான சூட்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுங்க. ஜாஸ்தி கொதிக்க கூடாதுங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் மட்டும் தான் கொதிக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம கடைசியா இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த முதல் தேங்காய் பாலை இதுல நம்ம சேர்த்துடலாம். முதல் தேங்காய் பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷத்துலயே அடுப்பு அணைச்சிருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண விடாதீங்க. நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதுல நாம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து இதை இறக்கி வச்சிருங்க. நாம முந்திரி பருப்பை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க.
நீங்க முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்க்கலாங்க. இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா உலர் திராட்சையை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பலூன் மாதிரி அது பொங்கி வரும். இப்போ நாம இதை எடுத்து ஒரு பக்கமா வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சமா நெய் இருக்கு பாருங்க. இதுல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய்லாம் நம்ம பாயாசம்ல சேர்க்கும் போதே ஒரு தனி டேஸ்ட் வருங்க. பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறம் இதையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டான பாயாசங்க. இத நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பலாப்பழம் சீசன் அப்போ இத நீங்க விடவே மாட்டீங்க. அவ்ளோ டேஸ்டா, ஸ்வீட்டா இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இது சூப்பராவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.